Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம பெரண்டை தொகையல் பண்ண போறோம். பெரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து உங்களுக்கு கிடைச்சதுனா வாரத்துல ஒரு 2 நாள் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட டயட்ல. இப்போ நான் வந்து பெரண்டை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து க்ளீன் பண்ணியே கொடுத்துடுறாங்க. சோ இது வந்து एक्चुअली நாலா பக்கமும் தோல் சீவி எடுத்துக்கணும். அந்த நடு பகுதி மட்டும் எடுத்துக்கணும். பெரண்டையில தோல் எல்லாம் ரொம்ப கனரும் கார்ல எடுக்கும். சோ நாலா பக்கமும் சீவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டா நறுக்கி வெச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்மளோட துவையலுக்கு எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி உப்பு புளி மிளகாய் தான். இப்போ இது ரொம்ப கார்ல எடுக்கிறதுனால நல்ல ஒரு 5 கொட்டை அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 1/2 to 1 லெமன் சைஸ் கூட எடுத்துக்கலாம் புளி. அதுக்கு தகுந்த அளவுக்கு மிளகாயும் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு 5 பெரிய பெரிய மிளகாய் எடுத்துர்க்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு உப்பு. இதோட வந்து தேங்காய் வந்து ஒரு 3 பீஸ் எடுத்துர்க்கேன். இப்போ தேங்காய்க்கு பதில் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு போட்டும் அரைக்கலாம். ரெண்டு விதமாவும் செய்யலாம் இந்த பெரண்டை தொகையில. எதர் தேங்காய் உளுத்தம் பருப்பு போட்டு அரைக்கலாம், இல்ல சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு கூட அரைக்கலாம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஒவ்வொண்ணா வறுக்க ஆரம்பிக்கலாம். எப்பவுமே வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த தொகையல் செஞ்சாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் லேசா வறுபட்டதும் அந்த வாசனை வரும். அப்போ வந்து மிளகாயை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். இப்போ இதுலேயே உளுத்தம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், உளுந்து நல்லா செவந்துருச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுத்தது நம்மளோட பெரண்டையை போட்டு வதக்கிக்கலாம். இது நல்ல கலர் மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க, கலர் நல்லா மாறி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப காரில் எடுக்கும், தொண்டெல்லாம் எரியும் அப்படியே. ஸோ வந்து நல்லா கழுவும் போதும் நம்ம நல்லா வந்து புளி தண்ணியில் புளி கொஞ்சம் நம்ம கழுவுற தண்ணியிலேயே புளியை கொஞ்சம் போட்டுட்டு அதுலேயே இந்த பெரண்டையும் போட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கனல் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி வறுக்கிறதும் நல்லா வதக்கி எடுங்க. இது மாதிரி கை அரிக்கும், தொண்டையும் அரிக்கும் சாப்பிடும்போது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் செய்யணும். குழந்தைங்க அவ்வளோ ஈஸியாக சாப்பிட மாட்டாங்க. கம்பல் பண்ணி தான் சாப்பிட வைக்கணும். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. ஜீரணத்துக்கு நல்லது, ப்ளஸ் நம்ம ஜாயிண்ட் பெயின்க்கெல்லாம் இது ரொம்ப நல்லது, ப்ளஸ் ஃபைல்ஸுக்கு நல்லது, அண்ட் விட்டமின் சி இருக்குது. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பெரண்டையில். ஸோ வந்து இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சு அரைக்க வேண்டியது தான். இப்போ நம்மளோட பெரண்டை இந்த பக்கம் வந்து உப்பு புளி மிளகாய் எடுத்துருக்கோம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு 3 பீஸ் தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா நெழுக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நெழுக அரைச்சிக்கோங்க. நம்மளுடைய ஹெல்தியான பெரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பெரண்டை துவையலை சூடான சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி கர்ட் ரைஸ்க்கும் இந்த துவையல் நல்லா மேட்சாக இருக்கும். இந்த துவையலை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.